சுசிலா, சுசிலா, சுசி, இங்க என்ன பண்ற? தூங்க சொன்னி நான் சொன்னல. அங்க பாருங்க, அங்க. என்ன? நான் உங்ககிட்ட சொன்னல, அது திரும்ப வந்துருச்சு. சுசிலா, அங்க எதுவுமே இல்ல. அந்த கல்யாண பொண்ணு அங்க அங்கதான் இருக்கு. எல்லாம் கற்பனமா? அவ போய்கிட்டு இருக்கா, அவ போய்கிட்டு இருக்கா. சுசிலா, ஏமா இப்படி போட்டு மனச குழப்பிக்கிற? இந்த மாதிரி ஆயிட்டிய. வாமா போலாம். வா 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 வா. அங்க பாரு, யாருமே இல்லம்மா, எல்லாம் கற்பனைதாம்மா. நான் சொல்றேன்ல, வா முதல்ல போய் தூங்கலாம். வாங்க அவினாஷ் ஜி, வாங்க. வாவ் பிரசாத் ஜி, உங்க பங்களா ரொம்ப நல்லா இருக்கு. இது பழைய பாரம்பரியமான பங்களா, அதனாலதான் அதோட அழகு இப்படி ஜொலிக்குது. இல்லன்னா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி மேய்க்கிறதெல்லாம் சாதாரணமா? ஆமாமா, சரிதான். நான் சொல்றேன்ல, என்ன வெளியே விடுங்க. அங்க யார் இருக்கா? அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வாங்க, நான் இந்த ரூமை காட்டுறேன். என்ன வெளியே விடுங்க, இல்லனா அந்த பேய் இங்க வந்துரும். எந்த ரூமையும் பார்க்க தேவையில்லை, முதல்ல அந்த ரூமை திறங்க. அட, நீங்க இங்க வாங்க. ப்ளீஸ் திறங்க. சீக்கிரமா இந்த ரூமை திறங்க, இல்லனா அது என்ன சாவடிச்சிரும். தயவு செஞ்சு இந்த ரூமை திறங்க. அது வந்துகிட்டு இருக்கு. அது வந்துருச்சு, அது வந்துருச்சு, வந்துருச்சு. அது வந்துருச்சுங்க, அது வந்துருச்சு. வந்துருச்சா? போயிடு, இங்க இருந்து போயிடு. அவ அந்த கல்யாண பொண்ணு, அந்த கல்யாண பொண்ணு பேய். நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா, நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா, நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா, நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா. அவினாஷ் ஜி, என்னுடைய விருந்தாளி இந்த பங்களாவை வாங்க வந்திருக்காரு. இல்ல, அந்த மாதிரி பண்ணிடாதப்பா, அந்த மாதிரி பண்ணிடாத. இந்த வீட்டை வாங்கிடாதப்பா. அது 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 தெரியுமா, அந்த கல்யாண பொண்ணு அது ஒரு பேய், உனக்கு தெரியுமா? அவ தினமும் ராத்திரி வருவா. பிரசாத் சார், இவங்க இவங்க என்ன சொல்றாங்க? என்ன ஆச்சு? யாரு தினமும் வருவா? இல்ல, நான் காட்டுறேன், நான் காட்டுறேன், நான் காட்டுறேன். சுசிலா, நான் காட்டுறேன், நான் எங்க கூட்டு காட்டுறேன், நான் காட்டுறேன். வா, நான் காட்டுறேன், இங்க பாரு. இந்த இந்த ஸ்கெச்சஸ், இந்த எல்லா ஸ்கெச்சஸையும் நான் தான் வரைஞ்சேன். நீங்க வரைஞ்சீங்களா? இந்த அதிர்ஷ்டம் கெட்ட பெண்ணை பார்த்ததுல இருந்து அவளோட படத்தை தான் இவ வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அவளை அதிர்ஷ்டம் கெட்டவன் சொல்லாதீங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்றதான், இவளால தான். இங்க பாருங்க, என் பொண்டாட்டியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவ அதிர்ஷ்டம் கெட்டவ இல்ல, அவ என் பொண்டாட்டி. கேட்டீங்களா? அவ என்னோட மனைவி. என்னது, மனைவியா? என்னோட மனைவி ரஷ்மி. சுசீலா, இந்த ஆத்மா உன்னோட மனைவியா? அவகிட்ட இருந்து தப்பிச்சு போயிடு, தப்பிச்சிரு. விடுங்க என்ன. நீங்க என்ன பண்றீங்க? அவ ஆத்மா இல்ல, என்னோட மனைவி. நீங்க போய் சொல்றீங்க. நான் எதுக்காக போய் சொல்லணும்? இந்த எல்லா ஸ்கெச்சஸையும் யார் வரைஞ்சதா? எப்படி என்னால இந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் வரைய முடியும்? ரஷ்மி, ரஷ்மி. அவினாஷ் ஜி, இவனும் ஓடி போயிட்டான். உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவினாஷ், இந்த லேடி யாருங்க? எதுக்கு என் படத்தை வரைஞ்சிட்டு இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாது அவினாஷ். இவ யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லு, இது என்னன்னு சொல்லு. அவினாஷ், ட்ரஸ்ட் மீ, இது எல்லாமே பொய்.
நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்குது, இவங்க யாரு எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க பாரு, நீ ரொம்ப களைச்சு போயிருக்க. நான் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன். தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு காஃபி கொடுக்குற. ஏன்? அதுல நீ என்ன கலக்குற? தூக்க மாத்திரை தானே கலக்குற? சொல்லு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீ தினமும் எனக்கு தூக்க மாத்திரையை கொடுக்குற, அப்புறம் 12 மணிக்கு கிளம்பி அந்த பங்களாக்கு போயிடுற. ஏன்? அவினாஷ், ஏதாவது சாப்பிடு. இல்ல வேணாம். சரி, கேரட் அல்வாவாவது சாப்பிடு. எனக்கு வேணான்னு சொன்னேன்ல. தண்ணியாவது குடி அவினாஷ். அட யாருங்க? இருங்க வர்றேன். நீங்களா இந்த நேரத்துல? இங்க வராம எங்க போக? ஆ? கண்டிப்பா அவ இங்க தான் வந்திருப்பா. ரஷ்மி, ரஷ்மி நீ எங்க இருக்க? நீங்க தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இங்க எந்த ரஷ்மியும் வரல. அவ இங்க தான் வந்திருக்கணும். அட இங்க ஏன் வரப்போறா? நான் சொன்னல, அவ வந்துட்டா. சுஷீலா, நீ ஏன் வெளியில வந்த? உள்ள போ. போங்கறல்ல. அவ வந்துட்டா. இங்க யாரும் இல்ல. இந்த இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இது அதே சத்தம். நான் 2 நிமிஷம் மயக்கமாயிட்டேன். அதுக்குள்ளேயே அவ போயிட்டா. அவ இங்க தான் இருக்கணும். அட உங்க ரஷ்மி எதுக்கா இங்க வரப்போறா? வந்துட்டா பத்தியா? அவ டெரஸ் மேல போறா. டெரஸ் மேலையா? நீங்க எங்க போறீங்க? நீங்க அட, பாட்டு நீங்க உள்ள உள்ள நுழையறீங்க. போயிட்டீங்க. சுஷீலா நான் சொல்றத கேளு. சுஷீலா நீ படிக்கட்டு ஏறக்கூடாது, நில்லு. இல்ல. சுஷீலா. ரஷ்மி, 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 நில்லு. 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 நான் சொல்றத கேளு. ரஷ்மி நின்னுடு. எனக்கு நீ தான் நல்லா தெரியும். நில்லு. திரும்பு. நான் சொல்றத கேட்கலனா அப்புறம் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்புறம் நான் வாயை திறந்தேனா உன்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும். சுஷீலா என்னமாச்சு உனக்கு? எந்திரிமா. சுஷீலா என்னாச்சு? என்ன? தெரியும்ல. இவனை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சந்திச்சேன். எங்களுடைய பங்களா வாங்கலான்னு வந்தான். நேத்து ராத்திரி இங்க பங்களா வாங்குறத பத்தி பேச வந்தாரா? அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஏன் இவர் இங்கேயே தங்கிட்டாரா என்ன? இல்ல சார், ராத்திரி திடீர்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டார் சார்.
ஓடி வந்தாரா? இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்காரு. 1.5 கிலோமீட்டர் தூரத்துலயா? இங்க ஓடி வர அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு திடீர்னு? அது இவரோட மனைவி தேடி வந்தாரு. எங்க வீட்ல இருக்கிறதா சொல்றாரு. ஆனா அவர் வைஃப் எதுக்காக இங்க வரணும்? அதான விஷயமே. அது அந்த பொண்ணு முதல்ல இங்க வந்தா. கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தா. சுஷிலா, நீ சும்மா இரு. ஒரு நிமிஷம் அவங்கள சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க. அவ நேத்து ராத்திரியும் வந்தா. முதல்ல சத்தம் வரும், அதுக்கப்புறம் அவ வருவா. அப்படியே படத்துல நடக்குமே அந்த மாதிரி? இல்ல நிஜமாவே அப்படிதான் நடக்கும். அது வருங்க, கல்யாண பொண்ணு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரும். அவளை பின் தொடர்ந்துக்கிட்டு அவ புருஷனும் வந்துட்டான். அவளை அப்படியே துரத்திக்கிட்டு டெரஸ் மேல அவனும் போனா. அதுக்கப்புறம் அங்க இருந்தவ இவனை கீழே தள்ளி விட்டுட்டா. வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணா இருக்கலாமே. இல்ல அது எப்படி வேற யாராவது இருக்க முடியும்? நான் தான் அவளை பார்த்தேன்ல, நான் என் கண்ணால பார்த்தேன். நான் அவளோட படங்களை கூட வரைஞ்சிருக்கேன், நிறைய படம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இல்லங்க வாங்க, நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. காட்டுங்க. இந்த பொண்ணுதான் அவினாஷ கொன்னா. சார், அவினாஷ் இந்த ஸ்கெட்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டாரு. தான் வைஃபோட படங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டில் பார்க்கும்போது யாரா இருந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க. இந்த ரஷ்மி மேபி கண்டிப்பா இங்க வந்திருக்கணும். மேபி இந்த அவினாஷ் ரஷ்மி வீட்டை விட்டு கிளம்பினதை பார்த்துருப்பான். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவளை பிடிக்கணுன்றதுக்காக இந்த கோலத்தில் அவன் கிளம்பியிருக்கான். சத்தம் வருது. அப்புறம் அவ டெரஸ்க்கு கத்திக்கிட்டே ஓடுனா. அதுக்கப்புறம் அவ கொன்னுட்டா. நேத்து நைட்டு ரஷ்மியை பாத்தீங்களா இல்ல வெறும் குரல் மட்டும் கேட்டுச்சா? சார், நான் என்ன சொல்றது, நான் எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல. சுஷீலா பார்த்திருக்காங்க. ஆனா அவிலாஷ்க்கு வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சான். அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி ஓடி இருக்காங்க. இந்த பிரம்ம எல்லாம் சும்மா ஏமாத்த தான் பண்றாங்களோ? சலோங்கி சார். கண்டிப்பா 2 பேரும் இருந்திருக்காங்க. ஒரு கால் தடயம் இது, இன்னொரு கால் தடயம் இது. தெரியுதா? மேல ஒரு பொண்ணு வந்ததா அவங்க சொன்னாங்கல்ல. இந்த கால் தடம் கொஞ்சம் சின்னது. அந்த பொண்ணோட தான் இருக்கலாம். சார், இங்க வாங்கல. இங்க பாருங்க, அங்க இருந்து இங்க வரைக்கும் யாரோ வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இங்க நின்னுகிட்டு இருந்திருக்கான் இல்ல, கரெக்டா இங்கதான். அதுக்கப்புறம் இங்க இருந்து முன்னாடி போயிருக்கான். முன்னேறி போய் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. யாரு யாரோட கழுத்தை உடைச்சாங்கன்னு தெரியல. கழுத்து உடஞ்சவன் தானே கீழே விழுந்திருக்கான். யுவர் ரைட். இங்க ஒரு பொண்ணு வந்ததா சொல்றாங்க. ஒருவேளை அவதான் அவன் கழுத்தை உடைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருந்திருக்கணும்பா. ஒரே திருகுல ஒரு இளைஞனோட கழுத்தை உடைச்சா பெரிய ஆள் தான். அதுவும் புருஷனோடது. அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். பூர்வி, நீ பின்னாடி பக்கம் போய் பாரு. சார், சார். என்னாச்சு பூர்வி? சார், இங்க பாருங்க. இங்க பாருங்க. மை காட், ஒருவேளை இவளையும். தயா, உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, கதவை உடைச்சிரு. பெட்ரூம்ல. ரஷ்மி, ரஷ்மி, ரஷ்மி. சரி, இவ தூங்கிட்டு இருக்கா. கொலை பண்ணதுல வேற பாவம் டயர்டா இருப்பா. யாரு நீங்களாம்? யாரு? சிஐடி. அவினாஷ் எங்க? அவினாஷ், அவினாஷ். அவினாஷ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நீங்களாம் என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி எப்படி நடக்கும்? அவர் ஏன் கூட தான் இருந்தாரு. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க. ரஷ்மி, ரஷ்மி.
அவினாஷ் வீட்டை விட்டு எப்போ போனான்னு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எதுவும் தெரியாதுங்கிற? உன்னை தேடித்தான் அந்த அவினாஷ் அந்த பழைய பங்களா வரைக்கும் போயிருக்கான். நீ என்னடான்னா உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற? எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்ற நீ? என்ன ஃபாலோ பண்ணியா? ஆனா நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். அப்படின்னா நேத்து நீங்க ராத்திரி அந்த பழைய பங்களாக்கு போலையா? ம், இல்ல சார், நான் அவினாஷ் மேல கோவப்பட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டேன். அவினாஷ் கூட சண்டையா? எதுக்கு? ஏன்னா அவன் எதுவும் சாப்பிடவும் இல்லை, எதுவும் குடிக்கவும் இல்லை. ராத்திரி ஃபுல்லா ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருந்தான். அதாவது நான் மணப்பொண்ணு ரூபத்துல நடுராத்திரி யாரோ வீட்டுக்கு போறேன்னு. அப்புறம் ராத்திரி ஃபுல்லா சோஃபால உட்காந்து என்ன அவர் திட்டிகிட்டே இருந்தாரு. அதனாலதான் நான் போய் தூங்கிட்டேன். சார் சார் சோதனை பண்ணிட்டேன், எதுவும் கிடைக்கல. பூர்வியை ஒரு வேலை செய், இவங்களோட பிளட் சாம்பிள் எடு. இவங்க எந்த மாதிரி தூக்கு மாத்திரைய சாப்பிட்டுருக்காங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சார் வா. வெளியில வண்டி நின்னுட்டு இருக்கு அவினாஷோடது. இவ்வளோ தூரம் எப்படி அவன் போனா? நடந்தான் போயிருப்பான். தெருதான் வெறிச்சோடி இருக்கிறத பாத்தீங்களே. இந்த இடத்துல டாக்ஸியோ ரிக்ஷாவோ கிடைக்க வாய்ப்பில்லை. இல்லை யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கிட்ட கூட போயிருக்கலாமே, தெரிஞ்சவங்க கிட்ட. ஒரு வேலை செய்யலாம், இந்த தெருவில் எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ஃபுட்டேஜை செக் பண்ணா மேபி ஏதாவது உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு. சார், அவினாஷோட வீட்டுக்கும் பழைய பங்களாவுக்கு நடுவில் எவ்வளோ சிசிடிவி கேமரா இருந்துச்சோ அதில் உள்ள எல்லா ஃபுட்டேஜையும் கொண்டு வந்திருக்கேன். வண்டிக்குள்ள அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அவினாஷ் உள்ள உட்கார்ந்ததுமே சட்டுன்னு கிளம்பிட்டான். இல்லைன்னா கடத்திருப்பாங்களோ? அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா வண்டி வந்து நிக்குது, ஹெட்லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. பங்கஜ், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணு. அவினாஷோட ஃபேஸுக்கு அப்படியே ஜூம் போ. அவன் ஏதோ சொல்றான். இன்னும் ஜூம் பண்ணு. ஓஹோ, இந்த அவினாஷ்க்கு அந்த டிரைவரை தெரியும் போல. அந்த நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணு. இந்த நம்பர் பிளேட்டை வச்சு இந்த வண்டி யாரோடது, அவனுக்கும் அவினாஷ்க்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் அந்த வண்டி சோனாலிங்கிற ஒரு பொண்ணோட வண்டின்னு ஆர்டிஓ மூலமா தெரிஞ்சுது. சார் சோனாலி எங்கேயோ ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அட, நாமெல்லாம் வரணும்னு சோனாலிக்கு எப்படி தெரியும்? ஓடிட்டால. எப்படி தெரியும்னு அப்புறமா யோசிப்போம். முதல்ல வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்ப்போம். சார் திறக்க மாட்டேங்குது, ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாருதையா? சிகப்பு சாரி. சுசீலா ஜியும் ரஷ்மி இந்த ரெட் சாரியில தான் பார்த்துருக்காங்க. அப்ப இது அவங்களோடது தான். சார், சார் இங்க வாங்க. பா, சார் அவினாஷோட ஸ்கெட்ச், அதுவும் பழசு. குறி பார்த்து அடிச்சிருக்காங்க சார். அவினாஷை கொல்றதுக்கு இந்த சோனாலி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். இது போலீஸோட நம்பர் மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததா? 2008. அப்படின்னா இந்த அவினாஷ்க்கு ஏதோ கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு. தெரிஞ்சுக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்கெட்ச் அனுப்புங்க. 8 வருஷம் முன்னாடி இவன் என்ன கிரைம் பண்ணான்னு கண்டுபிடிங்க. சார் சோனாலி வீட்டில் ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா சோனாலியும் அந்த கல்யாண பொண்ணும் சுசீலா சொன்ன மாதிரி ஒன்னா? இல்ல ஃப்ரெடி, சுசீலா மேடம் சோனாலியை பார்த்துருந்தாங்கன்னா ரஷ்மி படத்தை ஏன் வரைஞ்சிருக்கணும்? ஒருவேளை இந்த சோனாலியும் ரஷ்மியும் 2 பேர் இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்களோ? சொல்லுங்க சார். டாக்டர் சார். அப்படியா? சரிங்க சார்.
ரஷ்மியோட பிளட் டெஸ்ட்ல இருந்து அவ உண்மையிலேயே தூக்க மாத்திரை தான் சாப்பிட்டிருக்கான்னு தெரிய வந்திருக்கான். அதான் 18 மணி நேரம் தூங்கியிருக்கா. மீதி இருக்கிறது சோனாலி. சோனாலியோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணலாம். சோனாலி அவினாஷ்க்கு 300 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணியிருக்கா கடந்த 3 மாசத்துல. 3 மாசத்துக்குள்ளேயே ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு 300 தடவைக்கு மேல ஃபோன் பண்றான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தானே இருக்க முடியும். இந்த சோனாலியை ட்ரேஸ் பண்ணு. ஏதோ லவ் மேட்டர் போல. இல்ல காதல்ல சிக்க வைக்க பிளான். சார், இந்த ரஷ்மிக்கு அவினாஷோடைய லவ் மேட்ரு எப்படியோ தெரிய வந்திருக்கும். அதனால தான் இந்த மணப்பொண்ணு நாடகத்தை போட்டு அவனை கொன்னுட்டா. கொலை தான் பண்ணணும்னா வேற ஏதாச்சும் வழியில கூட கொலை பண்ணிருக்கலாமே. அந்த ரஷ்மியை முதல்ல நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிடலாம். எல்லாமே தெரிய வரும் நமக்கு. சார், சில மாசங்களாவே எனக்கும் அவினாஷ்க்கும் நடுவுல நிறைய சண்டை நடந்தது. எல்லா விஷயங்களுக்கும் அவன் என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்தது, ஒருவேளை அவருக்கு இன்னொருத்தி கிடைச்சிட்டான்னு தோணுச்சு. அப்படின்னா நீங்க அந்த இன்னொருத்தைய பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லையா? யாரவ, எவ்வளவு தூரம் முயற்சி இருக்கு அப்படின்னு? நான் தோத்து போயிட்டேன் சார். நான் அவினாஷ் எப்படியும் திரும்பி என் வாழ்க்கையில திரும்பி வரணும்னு மட்டும்தான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். முதல்ல அவர் என்னை எப்படி காதலிச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி திரும்ப காதலிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. சாரி, நாங்கள் உங்களை சிரமப்படுத்திட்டோம். எங்களுக்கு தேவைப்பட்ட திரும்பவும் நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு நீங்கள் போங்க. ஓகே சார். தன்னோட புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த பொண்ணு தான் அமைதியா இருப்பா? என்ன நடந்திருந்தாலும் இந்த அவினாஷோட கொலை விவகாரத்தில் இந்த 2 பொண்ணுங்களுக்கிடையே இருக்கிற பிரச்சனை தான் காரணமாக இருக்குமோ? சோனாலி அப்புறம் ரஷ்மி. சார், ஆ, சோனாலியோட மொபைல் கார்ட்ல ட்ரேஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க. அபிஜித், தயா, அட சோனாலி, சோனாலி, உன்னோட வீட்டில் அவினாஷ் வச்சு கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் சிஐடி கிட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? நீ யாரையோ திட்டம் போட்டு கொன்னுட்டு உன்னை யாரோ திட்டம் போட்டு கொள்ற மாதிரி நடிக்கிறியா? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. முந்தா நேத்து அவினாஷ வண்டியில நீ தானே கூட்டிட்டு போன? அன்னைக்கு ராத்திரி நீயும் அவினாஷும் அந்த வண்டியில் உட்காந்து என்ன பேசுனீங்க? எதுக்கு இடையில அவன் வண்டி விட்டு போனா? நான் அன்னைக்கு நைட்டு அவரோட வீட்டுக்கு போனேன். ஏன்னா ஒரு 10 மணி நேரமா நானும் அவரும் பேசல. அதனாலதான். அப்போ ரஷ்மிகா தலகாணிய கொளுத்திட்டு இருந்ததை பார்த்தேன். எனக்கு அப்போ எதுவுமே புரியல. அதனால அங்கிருந்து போயிட்டேன். அப்பதான் வழியில அவினாஷை நான் அங்க பார்த்தேன். நீயா? நீ இங்க இவ்ளோ ராத்திரியில? அந்த பங்களாக்கு என் பொண்டாட்டி ரஷ்மி போயிருக்கா. அது இங்க தான் இருக்கு. நான் அங்க போகணும். ஆனா ரஷ்மி வீட்ல தானே இருக்கா. ஒரு வேலை பண்றேன், நான் இவரை என்னோட வீட்டுக்கு கூட்டி போயிடுறேன். நீ உட்கார, உள்ள வா. ம். என்னோட பொண்டாட்டி ரஷ்மி இன்னொருத்தன் வீட்டுக்கு போறா. அதுவும் கல்யாண ட்ரெஸ்ல. சரி, போட்டு விடு. அவளை விட்டு தொலை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீ என்ன அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்க போறல. இல்ல, கையும் களவுமா அவளை பிடிச்சே தீருவேன். சரி, அப்போ நீயே போ உன்னோட அந்த பிசாசு பொண்டாட்டிக்கிட்ட. அண்ட் கெட் அவுட் ஆஃப் மை கார். இன்னொரு தடவை உன்னோட முகத்தை என்கிட்ட காட்டாது. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது, அவினாஷை கொலை பண்ணிட்டாங்கன்னு. அப்போ ரஷ்மியை கொஞ்சம் பின்தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சு. அப்போ வழியில என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கம்பளம் மாதிரி ஏதோ ஒன்று விழுந்தது. அப்புறம் யாரும் என் தலையில அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ இந்த
படமும் ஞாபகம் இல்லையா? இது இது அவினாஷோட பழைய ஸ்கெட்ச் இல்ல. இது நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இவங்க வீட்ல நமக்கு கல்யாண ட்ரெஸ் கிடைச்சிருக்கு, அவினாஷோட பழைய ஸ்கெட்சும் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்து இவன் நம்ம கிட்ட நாடகம் ஆடுறான். அவினாஷ் கூட எனக்கு கல்யாணம் நடக்க இருந்தது. அதனாலதான் நான் ஒரு ரெட் கலர் சாரிய வாங்கினேன். உன்னோட வீட்ல இருந்த ஆரன் காலனில இருந்து எல்லா சாட்சியும் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து அவினாஷ் நீ தான் கொலை பண்ணிருக்கன்னு தெளிவாவே தெரியுது. நான் அங்க தங்குனேன். ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி நான் புது வீட்டுக்கு போயிட்டேன். என்னது? அப்புறம் கொஞ்ச நாளாவே நான் அந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டோட சாவிய வேற யாருக்கிட்ட அது குடிச்சு வச்சிருந்தியா? சார், ஒரு சாவியை நான் எப்பவுமே வச்சிட்டு இருப்பேன். இன்னொரு சாவியை அவினாஷ் கிட்ட கொடுத்து வச்சிருப்பேன். இந்த சோனாலி சொல்ற வாக்குமூலம் படி ரஷ்மி அந்த தலகணிய இங்க எங்கேயோதான் வச்சு எரிச்சிருக்கா. ஆனா சார் இங்க எதுவுமே இல்லையே. சிஐடி தன்னை கண்காணிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல, இடத்த அவன் சரியா க்ளீன் பண்ணல சார். இங்க பாருங்க. ஓ, அப்படின்னு அந்த சோனாலி சொன்னதெல்லாம் உண்மைதானா? இதுல ஏதோ மருந்து ஸ்மெல் அடிக்குது சார். மருந்து வாசனையா? சலவங்க கிட்ட அனுப்பி வைக்கலாம், என்னன்னு கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் நாம அந்த ராஷ்மி கிட்ட கொஞ்சம் போய் பேசி பார்க்கலாம். ரஷ்மி, மறுபடியும் தூக்கு மாத்திரையை போட்டு படுத்துட்டாளா என்ன? ரஷ்மி! சார், உள்ள யாரும் இல்ல. காணோம். யாரும் இல்ல சார். சரி, ஒவ்வொரு ரூமையும் நல்லா செக் பண்ணுங்க. அபிஜித், ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, சோனாலி ராஷ்மியை பார்த்த விஷயம் அவினாஷுக்கும் தெரியாது. இது எப்படி சாத்தியம்? அப்புறம் சார், இந்த ரஷ்மி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. எப்படி எழுந்திருப்பாங்க? டெஸ்ட் பொய் சொல்லாதே. ஒருவேளை சோனாலி தான் பொய் சொல்லியிருப்பாளோ? இந்த சோனாலி பொய் சொல்றாலோ இல்லையோ அது தெரியாது சார். ஆனா யாருக்கெல்லாம் தூக்க பிரச்சனை இருக்கோ அவங்க கண்டிப்பா இந்த அலாரம் கிளாக்கை கையிலேயே வச்சிருப்பாங்க சார். பெட்டுக்கு கீழே கிடைச்சது. சார், ஒருவேளை அலாம் அடிச்சிருந்தா எப்படி அவினாஷ் எந்திரிக்காம போனான்? ஒருவேளை அலாம் ரொம்ப சவுண்டு கம்மியா அடிச்சிருக்கோ? ரஷ்மி எழுந்துரு, ரஷ்மி எழுந்துரு, ரஷ்மி எழுந்துரு, ரஷ்மி எழுந்துரு, ரஷ்மி எழுந்துரு, ரஷ்மி எழுந்துரு. அவளோட குரலே அலாரமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. இத கேட்ட சத்தம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சார், ஸ்லீப் டிசார்டர் இருக்கிறவங்க தங்களோட குரலை கேட்டால் சீக்கிரமா எழுந்துப்பாங்க. அப்படி அந்த தலகாணியில் என்ன சார் இருந்திருக்கும்? எதுக்காக அவ அப்படியே கொளுத்தி விட்டா? சார், அவினாஷோட ஸ்கெட்சை பத்தி தெரிய வந்துருச்சு. சார், இந்த ஸ்கெட்ச் 8 வருஷத்துக்கு முன்னாடி பிபி ரூட் போலீஸ் ஸ்டேஷன்ல வரையப்பட்டது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தமா சார். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் விஷயத்திலையா? அப்படின்னு அவினாஷ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மேட்டர்ல மாட்டியிருக்கா. அந்த ஆக்சிடென்ட்ல யார் இறந்தாங்களோ அவங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் தான் அந்த ஸ்கெட்சை ரெடி பண்ணிருக்காரு. யார் அந்த உறவுக்கார? அவன் மறுபடியும் வந்துட்டா. பிரசாத், பிரசாத். என்னாச்சு சுசிலா? அட யார் எதுவும் வரலம்மா. இல்ல பிரசாத், அது மறுபடியும் வந்துருச்சு. அது மறுபடியும் வந்துருச்சு. ஐயோ, நில்லு, உன்னதான் நில்லு, நில்லு பிரசாத். அங்க பாரு, அவ இருக்கிறா. சுசிலா, ஏன் வெளியில வந்த? நீ எதுவும் இல்லைன்னு சொல்றல, என்னது? அங்க இருக்கிறா பாரு. இந்த தடவை அவ உன்னை கொல்லதான் வந்திருக்கிறா. இந்த தடவை வேணாம், நான் அதை நடக்க விட மாட்டேன். சுசிலா, சுசிலா சொல்றத கேளு.
சுஷீலா சுஷீலா அங்க போகாத. அடா! நில்லு பிரசாத், அவன் மேல போய்கிட்டு இருக்கிறான். நில்லு. நில்லு, உன்னதான் நில்லு, நில்லு. நில்லு. சுஷீலா சுஷீலா சுஷீலா, நீ உயிரோட இருக்கியா? எப்படி? அவ 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 என்ன காப்பாத்திட்டா. யாரு? அந்த கல்யாண பொண்ணு. இந்த ஸ்கெட்ச் சோனாலி வீட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. ஆனா சோனாலிக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. சோனாலி வீட்ல எங்களுக்கு இந்த லெஹங்கா கிடைச்சது. சோனாலிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டால, அதனால. அங்க இந்த ரஷ்மி சாரிய போட்டுக்கிட்டு பிரசாதோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. ஆமா சார், நான் தான் அந்த சாரியை போட்டேன். ராத்திரி முழுக்க இந்த மாளிகையை சுத்தி வந்துட்டே இருந்தேன். அவரை திரும்ப அடைய ஆத்மா மாதிரி வேஷம் போட்டேன். ஆனா எனக்கு அப்போ தெரியாது சார், இதனால அவினாஷ் இறந்து போவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது சரியா, அந்த தலகாணியை காலையில் எழுந்த உடனே எதுக்காக எரிச்ச? அது அவினாஷோட தலைகாணியில நான் தூக்கத்துக்கான டிராப்ஸை போட்டேன். நைட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு. அந்த அடிக்ஷனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இவர்னால தான் எல்லாம் ஆச்சு. மிஸ்டர் பிரசாத், இந்த நாடகத்தை எப்படி நடத்துறேன்னு நீங்களே சொல்லுங்க. 8 வருஷம் முன்னாடி அவினாஷ் என்னுடைய பையனை வண்டியில் மோதிட்டான். என்னுடைய 19 வயசு பையன் ரோட்ல துடிச்சு செத்து போயிட்டா சார். மோதிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா சார். போலீஸ் எவ்வளவோ தேடினாங்க, அவனை ஸ்கெட்சு கூட போட்டாங்க. அவன் கிடைக்கல. பையனோட இறப்புக்கு அப்புறம் என் ஒய்ஃபோட மனநிலை கூட இப்படி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பைத்திய மாதிரி அவினாஷை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என் மருமகளை சந்திச்சேன். அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா. நான் அவனுடைய ஃபோட்டோவை பார்த்தேன். அது அவினாஷ் தான். மருமகன்னா சோனாலி, அப்படிதானே? அப்படின்னா நீங்க என்னோட பழைய வீட்டோட டூப்ளிகேட் சாவி பண்ணீங்களா? ஆமா, நான் தான் அந்த வீட்டோட சாவி பண்ணேன். அப்புறம் அந்த சேரியை நான் தான் திருடினேன். அப்படின்னா ரஷ்மி இந்த பிளான்ல ஈடுபடுத்திட்டீங்க. ஆமா சார். நான் ரஷ்மியை சந்திச்சு அவகிட்ட அவினாஷோட அஃபரை பத்தி சொன்னேன். அவ உடஞ்சு போயிட்டா, அப்படியே சோர்ந்து போயிட்டா. நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்புறம் அவ தன்னுடைய புருஷனையே தான் பக்கம் இழுத்துக்கணும்னா அதுக்கு அவ. எப்படி அது நடக்கும்? அவரும் அவளுக்காக புது வீடு வாங்கணும்னு சுத்திட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ அடுத்த வாரம் கல்யாண பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு என் வீட்டுக்கு வரணும். அன்னைக்கு நைட்டு ரஷ்மி வரதா இருந்துச்சு, ஆனா வரல. அதனால நீங்க கல்யாண பொண்ணு மாதிரி அவினாஷ் முன்னாடி வந்திருக்கீங்க, அதானே? வருட கணக்கில் இருந்த கோபம் எனக்குள்ள அது ஒரு பயங்கரமான சக்தியை கொடுத்துச்சு. நான் அப்படியே அவன் தலையை திருவிட்டேன், பழி வாங்கிட்டேன். என் பையனுக்காக நான் அவனை பழி வாங்கிட்டேன். ரொம்ப பயங்கரமான சக்தி. அந்த பயங்கரமான சக்தி வச்சு உனக்கு என்ன கிடைச்சது? உன் பொண்டாட்டியோட நிலைமையை கூட நீ தப்பா பயன்படுத்தியிருக்க. கேவலம் ஒரு குற்றவாளி ஆயிட்ட. கண்டிப்பா உனக்கு பெரிய தண்டனை தான்.